Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 10th ஓட second chapter polynomialsல introduction பார்க்க போறோம். இதுல வந்து நமக்கு நிறைய கான்செப்ட் கத்துக்க போறோம். அதாவது what is polynomial, what is monomial, binomial, trinomial, degrees of polynomials, zeros of polynomial அந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் நம்ம படிக்க போறோம். And first வந்து what is a polynomial? அதுக்கான டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். Polynomials are algebraic expressions that can contain variables and constants. They are used to express numbers in almost every field of mathematics and are considered very important in certain branches of math such as calculus. So polynomials is mathsல வந்து முக்கியமான ஒரு சாப்டர். அது mostly வந்து used in the calculus. Calculus பாத்தீங்கன்னா it's a branch of mathematics that studies the continuous change, focusing on rates of change and accumulation of quantities. இது பத்தி நம்ம calculate பண்றதுக்கு we use the polynomials. For example, இது ஒரு polynomial, இது ஒரு polynomials. Polynomials வந்து algebraic expression தான். So இந்த expression உள்ள power பாத்தீங்கன்னா whole number இருந்தா மட்டும்தான் it's a polynomial. Suppose அதோட power வந்து நெகட்டிவ்ல இருக்கு and power வந்து denominator இருக்கு அப்படின்னா that is not a polynomial. இப்போ எது polynomial இல்ல அப்படின்னா இப்போ எக்ஸ்பிரஷன்ல வந்து நெகட்டிவ் பவர் இருக்கு. இப்போ x to the power of -2 கொடுத்தனா this is not a polynomial. இது மாதிரி மைனஸ்ல வராது. அதே மாதிரி வேரியபிள்ஸ் டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா 1/x இந்த மாதிரி இருந்தாலும் வந்து polynomial கிடையாது. And variables in radicals இப்போ √x இல்ல √y இந்த மாதிரி இருந்தா this is not a polynomials. So இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஷன் பார்த்தோனே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது polynomial இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ polynomial நிறைய டைப்ஸ் இருக்கு. monomial. So single term இருந்தா we refer it as monomial. அதே two terms இருந்தா binomial. Three terms இங்க வந்து x square 4x plus 6 மூணு term இருக்கு இல்லையா அப்போ this is trinomial. So more than 3 இங்க வந்து 3x cube 4x square 2x. So more than 3 termக்கு வந்து நம்ம polynomial சொல்லலாம். single termயும் வந்து நம்ம polynomial சொல்லலாம், தப்பு கிடையாது. more than 3 இருந்ததுன்னா நம்ம ஜெனரலா வந்து polynomial அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா polyனா இது நிறைய algebraic or polynomial expression and equation. So இப்போ expressionனா என்ன, equation என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 6x ஸ்கொயர் இங்க போட்டுக்கிறேன். 6x ஸ்கொயர் plus 5x minus 4 இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். அதே நான் இங்க equal to 0 கொடுத்தேன்னா this becomes a equation. அதாவது equal to க்கு அப்புறம் நமக்கு ஒரு வேல்யூ இருந்தது அப்படின்னா it forms an equation. equal to இல்ல இந்த போர்ஷன் இல்லைன்னா இது மட்டும் இருந்ததுன்னா it's an expression. இப்போ டேர்ம் என்னன்னு பார்க்கலாம். டேர்ம் பாத்தீங்கன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த நம்பரை ஸ்பிட் பண்ணுது பாத்தீங்களா, அப்போ பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் சைன் இருக்கு. சோ ரெண்டு நம்பருக்கு நடுவுல வந்து ஆபரேஷன்ஸ் பிளஸ் மைனஸோ மல்டிப்ளிகேஷனோ அது ஸ்பிட் ஆகுது இல்லையா, அப்போ 6x ஸ்கொயர் வந்து ஒரு டேர்ம், அதே மாதிரி 5x ஒரு டேர்ம், 4ன்றது ஒரு டேர்ம். இதுதான் வந்து டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவுல அதாவது எக்ஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் சைனுக்கு நடுவுல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே நம்ம டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன பக்கத்துல இருக்க நம்பர் 6. அப்போ 6 is the coefficient of x square. இப்போ 5x இருக்கு. அப்போ 5 is the coefficient of x. ஓகேங்களா? சோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். அந்த வேரியபிள்ஸ்க்கு பக்கத்துல இருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வேரியபிள். வேரியபிள் என்னது? அன்னோன் வேல்யூ. சோ இப்போ x ஸ்கொயர் xலாம் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து வேரியபிள். ஏன்னா இது வேல்யூ தெரியாது, நம்ம எதனா ஃபில் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம சால்வ் பண்ணும்போது வர வேல்யூ வச்சு நம்ம இத சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சோ அன்னோன் வேல்யூ தான் நம்ம வேரியபிள்ஸ் மூலமா பிரசன்ட் பண்ணுவோம். அது x ஆ இருக்கலாம், y ஆ இருக்கலாம், z ஆ இருக்கலாம், a வா இருக்கலாம். சோ வாட் எவர் இருக்கிற ஆல்பபெட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வேல்யூ தெரியாதனால நம்ம வேரியபிளா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இங்க 6ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது வந்து மாறாது. 6ன்றது மாறாது, அது ஃபிக்ஸடா இருக்கும். அதே மாதிரி 5 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேல்யூஸ் வந்து மாறாது. அதே மாதிரி 4ம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, -4 சொல்லலாம். சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் மாறாம இருக்கிறதுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போனன்ட்னா என்னது? பவர். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? x ஸ்கொயர் இருக்கு. அப்போ x ஓட பவர் என்ன இருக்கு? 2. செகண்ட் பாத்தீங்கன்னா x வந்து 1 தான் இருக்கு. அப்போ 1னா x to the power 1 ன்னு அர்த்தம். அப்போ இது வந்து பவர். எக்ஸ்போனன்ட்னா பவர். நெக்ஸ்ட் ஆபரேட்டர். ஆபரேட்டர் என்னது? இப்போ ரெண்டு டேர்ம்க்கு நடுவுல நம்ம பிளஸ் பண்றோமா மைனஸ் பண்றோமா இது எல்லாமே ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்பர் நம்ம பிளஸ் பண்றோமா இல்ல சப்ட்ராக்ட் பண்றோமா இல்ல டிவைட் பண்றோமா இல்ல மல்டிப்ளை பண்றோமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 6 + 3 பண்றோம்.
இப்போ 6 3 நம்ம என்ன பண்றோம் ஆட் பண்றோம். This is operation. Operator சொல்லுவோம் இல்ல operation. Okay. அதே மாதிரி 6 minus 3 நம்ம என்ன பண்றோம் 6 3 நம்ம subtract பண்றோம். இப்போ டிகிரினா அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து ஹையஸ்ட் பவர். இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிறேன் 6x square plus 5x minus 4. இங்க வந்து x ஓட பவர் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து 2 இருக்கு. அப்போ 2 is the degree of this expression. So எது பவர் ஹையஸ்டா இருக்கோ அதுதான் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இங்க வந்து 6 to the power இங்க வந்து 6x to the power 4 plus 3x square plus 2x minus 3 இப்படி இருந்ததுன்னா இதோட பவர் என்ன வரும் 4. ஏன்னா 4 தான் வந்து ஹையஸ்ட் பவர் இங்க. நெக்ஸ்ட் வந்து லீனியர் குவாட்ராட்டிக் கியூபிக் பாலினாமியல். ஸோ லீனியர்னா அந்த எக்ஸ்பிரஷனோட பவர் வந்து 1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3x plus 3 எடுத்துக்கிறேன். அப்போ இங்க x ஓட பவர் என்ன இருக்கு 1 இருக்கு. அப்போ this is linear. So 3x plus 3 இங்க x பவர் வந்து 1 இருந்தா linear. குவாட்ராட்டிக்னா x பவர் வந்து 2 இருக்கும். x பவர் வந்து 2 இருக்கும். 4x plus 3 இங்க பாத்தீங்கன்னா x பவர் வந்து 2 இருக்கு. அப்போ this is quadratic. இப்போ cubic-னா x to the power 3 இருக்கும். அப்போ இது cubic polynomial. Example 3x cube plus 4x square plus 3x plus 5. இங்க பாத்தீங்கன்னா x பவர் வந்து 3 இருக்கு highest power. அப்போ இது வந்து cubic polynomial. அடுத்து நம்ம பார்க்க போறது zeros of polynomials. A zero of a polynomial px is the value of x for which the value of px is 0. If k is a zero of px, then pk equal to 0. Zeros of polynomial na value of x. So x value வந்து நம்ம என்ன போட்டா அது வந்து அந்த expression வந்து 0 வரும். அதுதான் வந்து zeros of polynomial. For example, இப்போ ஒரு polynomial எடுத்துக்கிறோம். px வந்து polynomial of x ன்னு அர்த்தம். இங்க x square இருக்கு. இது வந்து square. ஓகேங்களா 2 கிடையாது. minus 3x plus 2. இப்போ நான் x value வந்து 1 எடுத்துக்கிறேன். அப்போ p into 1. x value வந்து 1 equal to இங்கே வந்து 1 x square இருக்கு இல்லையா அப்போ 1 square minus 3 into 1 plus 2. இது நம்ம சால்வ் பண்ணும்போது 1 ஸ்கொயருக்கு 1 வரும் minus 3 plus 2. இது again சால்வ் பண்ணும்போது minus 2 plus 2. அப்போ cancel ஆயிட்டு we get 0. அதான் இங்க இருக்கு ஆன்சர். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு x வேல்யூ வந்து இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து 1 கொடுத்தோம்னா நமக்கு 0 வந்தது. அந்த x வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து zeros of polynomial அப்படின்னு சொல்லுவோம். இப்போ zeros and coefficient ஓட ரிலேஷன் எனக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு quadratic polynomial ax square plus bx plus c. இது வந்து ஜெனரலா யூஸ் பண்ற polynomial expression. இப்போ sum of zerosக்கு நம்ம என்ன பண்ணுவோம் alpha plus beta. Product of 0 பாத்தீங்கன்னா alpha into beta equal to c by a minus coefficient by coefficient constant by coefficient. இப்போ ஒரு expression வச்சு நம்ம solve பண்ணலாம். இப்போ இங்க ஒரு expression எடுத்திருக்கேன் 2x square minus 8x plus 6. Sum of zeros என்ன பண்ணுவோம் alpha plus beta இல்லையா alpha plus beta equal to minus b by a minus b by a. இப்போ b value என்ன இருக்குங்க minus 8. அப்போ இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் நம்ம போடணும் minus into minus 8 by a வேல்யூ வந்து 2 இங்க நம்ம போடுறோம் இது சால்வ் பண்ணா நமக்கு 8 by 2 இது சால்வ் பண்ணா நமக்கு 4 ஆன்சர் வருது இப்போ ப்ராடக்ட் ஆஃப் zeros பாத்தீங்கன்னா alpha into beta இங்க வந்து கான்ஸ்டன்ட் c by a c வேல்யூ என்னது 6 and a வேல்யூ வந்து 2 இங்க இருக்கு இல்லையா 2 இங்க இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது 2 3s are 6 அப்போ 3 so product வந்து 3 வருது and sum வந்து 4 வருது factorize the polynomial இப்போ இந்த polynomial factorize பண்றோம் எப்படி பண்ணலாம் அப்படினா இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்துக்கிறோம் 2x square minus 8x plus 6 இப்போ factorize என்னது அந்த factors நம்ம எடுக்கிறது இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து பாத்தீங்கன்னா first and last term நம்ம மல்டிப்ளை பண்றோம் இந்த 2x square and 6 வந்து we have to multiply 2x square into 6 நமக்கு என்ன வரும் 2 6 are 12x square வரும் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் எப்படி பண்ணோம்னா அது ஆடோ மைனஸ் பண்ணா இந்த மிடில் டேர்ம் வரணும்
ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டர் எடுத்து பண்ணலாம், இல்லைன்னா ஷார்ட்டாக நம்ம 6 into 2 பண்ணிக்கலாம். 6 into 2 ஆனால் -6 வரணும். -6 -2 பண்ணால் 6 2s are 12 வரும். அதே மாதிரி -6 -2 பண்ணால் 8x வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம் 2x square minus 6x minus 2x plus 6. இப்போ இது எடுத்துக்கு காமன் டேர்ம் நம்ம எடுத்துக்கிறோம். காமன் நமக்கு 2x இருக்கு. 2x into x minus 2 3s are 6. 3 இங்க வந்துருச்சு. இதுக்கு காமன் டேர்ம் என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்போ minus 2x minus 3. இங்க பாத்தீங்கன்னா minus 2 இருக்கு, minus 3 இருக்கு. minus into minus plus 6 இங்க வந்துரும். ஓகேங்களா, அப்போ மைனஸ் வரும்போது சைன் கொஞ்சம் பார்த்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது காமனா இருக்கு, இதுவும் காமனா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், x minus 3 ஒன் டைம் எழுதிக்கிறோம். அப்புறம் வந்து 2x minus 2 எடுத்துக்கிறோம். 2x minus 2 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x minus 3 equal to 0, x equal to 3. இங்கே வந்து 2x minus 2 equal to 0, 2x equal to 2, x equal to 2 by 2 which is 1. So x value வந்து நமக்கு 1 வருது இங்க. இப்போ இந்த x value இது வந்து நம்ம alpha எடுத்துக்கலாம், இது பீட்டாவா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்க சால்வ் பண்ண பாருங்க. இங்க 3 வந்தது, இங்க 4 வந்தது இல்லையா. இப்போ இது alpha and beta. நான் வேணா இங்க எழுதிக்கிறேன். So alpha beta நம்ம பிளஸ் பண்றோம் இல்லையா. So alpha வந்து நமக்கு 3 and beta வந்து 1. இங்கே alpha 3 beta 1. இங்கே பிளஸ் பண்றோம், இங்கே இன்டு பண்றோம். இப்போ 3 plus 1 நமக்கு என்ன வரும், 4. இங்க வந்துருச்சா, நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். இப்போ 3 into 1 என்ன வரும், 3 வந்துருச்சா. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணாலுமே இல்ல சம் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் 0 பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் மேட்ச் ஆகணும். அப்படின்னா தான் நம்ம பண்ண சம்ஸ் வந்து கரெக்ட்னு அர்த்தம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து graphical or geometrical representation of zeros of polynomials. இப்போ நம்ம இந்த polynomials வந்து கிராஃப்ல எப்படி பிரசன்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு கிராஃப்ல எப்படி இருக்கும், இது வந்து x axis, இது x dash, இது y axis, இது y dash. இப்போ xல இருக்க நம்பர் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம், y நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு ஷேப் வரைகிறேன், இமேஜ் வரைகிறேன். இப்போ இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து பாராபோலா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கர்வ் இப்படி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பாராபோலா. இப்போ இந்த பாராபோலா பாத்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆயிருக்கு, இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான், அது கன்சிடர் பண்ணணும். ஒய்யை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட்ல டச் ஆயிருக்கு, இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், எக்ஸ்ல மட்டும். அப்போ இது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 3. இப்போ அகைன் நான் இன்னொரு ஷேப் டிரா பண்றேன். ஒரு பாராபோலா டிரா பண்ணிட்டேன். இது வந்து x dash, இது x, இது y, இது y dash. இங்க பாத்தீங்கன்னா x ஆக்சிஸ்ல வந்து இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட். அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 2. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றேன். இது வந்து x dash, இது x, இது y, y dash. இங்க நம்பர் ஆஃப் பாலினாமியல் பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஏன்னா x ஆக்சிஸ்ல வந்து ஒரு பாயிண்ட் தான் டச் ஆயிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1. இப்போ நான் இப்படி ஒரு டிரா பண்றேன். இங்க வந்து x ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே டச் ஆகல, ஒரே ஒரு பாயிண்ட் yல டச் ஆகுது. ஆனா நம்ம y பாயிண்ட் எடுக்க கூடாது, x தான் எடுக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோ வந்து இங்க 0. அகைன் வந்து இங்க ஒரு பாயிண்ட் நான் இப்ப டிரா பண்றேன். இங்க எத்தனை பாயிண்ட் எக்ஸ்ட்ரா டச் ஆகுதுன்னா 1 2 3 4 5. அப்ப நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 5. இது வந்து உங்களுக்கு 1.1 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். பட் இந்த மாதிரி தான் எல்லா சம்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 2.1. First sum, the graphs of y equal to px are given in figure 2.10 below. For some polynomials p into x, find the number of zeros of px in each case. இங்க கொடுத்திருக்கிற இமேஜ்ல வந்து நம்ம px வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு கிராஃப்ல பாத்தீங்கன்னா நமக்கு x ஆக்சிஸ் இருக்கும் and y ஆக்சிஸ் இருக்கும். O வந்து origin. இப்போ apart from this x and y, மற்ற lines வந்து we call it as polynomial. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு polynomial
அண்ட் இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல். இப்போ இந்த பாலினாமியல் லைன் வந்து எத்தனை தடவை எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம எழுதணும். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கவுண்டிங் பண்ணணும். அண்ட் இந்த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இல்லை, டோட்டலா வேற லைன்ல இருக்கு. ஸோ எக்ஸ்ல வந்து எத்தனை டச் ஆகுதோ அது மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து லைன் எதுவும் டச் ஆகல ஃபர்ஸ்ட் சம்க்கு. ஸோ இங்க வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 0. இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து 1 டைம் டச் ஆகுது. இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கூடாது. இந்த பாயிண்ட் இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கூடாது. இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் கணக்கு எடுக்கணும். இதுல வந்து 1 டைம் டச் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இங்கே 1. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இங்கே 3 தேர்ட் சம்க்கு. இப்போ ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் டைம் எக்ஸ் ஆக்சிஸ் டச் வந்து 1, 2. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் 1, 2, 3, 4. இது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 4. இதுக்கு 1, 2, 3. ஸோ 3 டைம்ஸ் டச் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸசைஸ் நம்பர் 2.2 ஃபர்ஸ்ட் சம். Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficient. இங்க கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்? ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஜீரோஸ் என்னது? x வேல்யூ தான் ஜீரோஸ் சொல்லுவோம். அது நம்ம கண்டுபிடிக்கணும். and also வந்து we have to verify. so zeros-க்கும் and coefficient-குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்திருக்காங்க? x² - 2x - 8. இது நம்ம வந்து ஸ்பிளிட்டிங் மெத்தட்ல பண்றோம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்றோம். So x² into -8 பண்றோம். We get -8x². இப்போ இந்த -8x² நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். 2 நம்பரா ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா -8 தான் வரணும். அந்த நம்பர் நம்ம வந்து அடிஷன் or சப்ட்ராக்ட் பண்ணும்போது we should get the middle term -2x வரணும். அதுக்கான நம்பர் இங்க நம்ம போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? -4 into 2. இப்போ 4 2s are 8. -4 into 2 -8 வந்துரும் இங்க. and -4 plus 2 நம்ம சால்வ் பண்ணா -2. so middle term நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த நம்பர் நம்ம இப்படி எழுதிக்கலாம். x² - 4x plus 2x - 8. இப்போ இந்த middle term நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துக்கு காமன் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். காமன் ஃபேக்டர் இங்க காமனா வந்து x இருக்கு. அப்போ x into x minus 4. இதுக்கு அடுத்து காமன் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. அப்போ +2 x minus 4. 2 4s are 8. இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் சேமா தான் இருக்கு. அப்போ நம்ம 1 டைம் எழுதினா போதும். x minus 4 into இங்க பாத்தீங்கன்னா x இங்க +2 இருக்கு. x plus 2. அது ஒரு ஃபேக்டரா எழுதிக்கலாம். x plus 2 நம்ம எழுதிட்டோம். சோ நம்ம எடுக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து சேம் நம்பரா இருக்கும். இங்க இருக்கிற வேல்யூ இதுவும் சேமா தான் நம்ம பண்ற சம் வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இத நம்ம ஃபர்தர் என்ன பண்ணலாம்னா x minus 4 equal to 0, x equal to 4. So நம்ம first zeros கண்டுபிடிச்சிட்டோம். இத வந்து நம்ம ஆல்பான்னு எடுத்துக்கலாம். Next x plus 2 equal to 0, x equal to -2. செகண்ட் ஜீரோ கண்டுபிடிச்சிட்டோம். இது நம்ம பீட்டாவா எடுத்துக்கலாம். ஓகே, 2 zeros நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும். எதுக்கு வந்து நம்ம 2x வேல்யூ எடுக்கிறோம்? ஒரு x எடுத்தா போதாதா அப்படின்னு. இப்போ நம்ம பண்றது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் என்னது அர்த்தம்? x². x² என்ன அர்த்தம்? 2x இருக்கு இல்லையா? அதான் நமக்கு 2x வேல்யூ கிடைச்சிருக்கு. சோ x வந்து நம்ம என்ன சொல்வோம்? ரூட் ஆஃப் ஜீரோஸ் அப்படி சொல்லுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? வெரிஃபை பண்றோம். இந்த நம்பரை நம்ம எடுத்துட்டோம்ல, ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வெரிஃபை பண்ண போறோம். குவாட்ராட்டிக் பாலினாமியலோட எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா ax² plus bx plus c. இதுதான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன், பேசிக் எக்ஸ்பிரஷன். அண்ட் இங்க வந்து இந்த a b c வேல்யூ வந்து மாறும். சம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இருக்கும். பட் இந்த x² x எல்லாம் சேமா தான் இருக்கும். இங்க வந்து x² வேல்யூ 1 தான் கொடுத்திருக்காங்க. சோ நான் a மட்டும் தான் இங்க ஃபில் பண்ணிப்பேன். a வேல்யூ 1. இங்க பாத்தீங்கன்னா b வந்து -2, c வேல்யூ வந்து -8 கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம x² போட்டுக்கலாம், இங்க x போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம sum of zeros பண்றோம். sum of zeros என்னது? we are adding the x value. Next நம்ம என்ன பண்றோம்? product of zeros. Sum of zeros என்ன formula? alpha plus beta equal to minus b by a. b வேல்யூ என்ன இருக்கீங்க? 2 இருக்கு. -2 இருக்கு. இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. அப்போ நம்ம 2 மைனஸ் போடணும். minus into -2. a வேல்யூ 1 இருக்கு. அப்போ 1 by 1.
இது சால்வ் பண்ண நமக்கு மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ் 2. இங்கே நம்ம ஆல்ஃபா வேல்யூ போட்டுக்கலாம். ஆல்ஃபா வேல்யூ வந்து இங்கே 4, பீட்டா வேல்யூ வந்து இங்கே 2 -2. இது நம்ம சால்வ் பண்ண போது நமக்கு ஆன்சர் வந்து 2. அப்போ 2 ஈக்குவல் டு 2 ரெண்டுமே வெரிஃபை ஆயிடுச்சா? சேம் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாம். இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்டு பீட்டா ஈக்குவல் டு C/A. இங்கே ஆல்ஃபா வேல்யூ என்னதுங்க 4, பீட்டா வேல்யூ வந்து -2 ஈக்குவல் டு C வேல்யூ என்னதுங்க -8, A வேல்யூ வந்து 1/1. இப்போ சால்வ் பண்ணும்போது 4 2s are 8 மைனஸ் சைன் இங்க வந்துரும். ஈக்குவல் டு இங்க வந்து -8 ரெண்டுமே சேம் வேல்யூ இல்லையா? அப்ப நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஜீரோஸ் ஓட ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ணிட்டோம். we can put here verified. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் செகண்ட் சம் 4s² - 4s + 1. செகண்ட் சம் இங்க எழுதிக்கலாம். 4s² - 4s + 1. வேரியபிள்ஸ் வந்து நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். ஆல்பபெட்ல வந்து A to Z குள்ள எனி வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இங்க S கொடுத்திருக்காங்க. சோ நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் டர்ம் அண்ட் லாஸ்ட் டர்ம் வந்து மல்டிப்ளை பண்றோம். 4s² into 1 which is 4s². இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது we should get the middle term. add or subtract பண்ணும்போது middle term கிடைக்கணும். அப்ப நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்னா -2 into -2 ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ இது சால்வ் பண்ணும்போது -2 into -2 we get 4 +4 கிடைக்கும். and -2 நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணும்போது -4 வந்துரும். இப்போ நம்ம இங்க எழுதிக்கிறோம் 4s² - 2s - 2s + 1. இப்போ இதுக்கு காமன் டேர்ம் எடுத்துக்கிறோம். காமன் நமக்கு 2s இருக்கு. 2s into 2s - 1. இதுக்கு காமன் வந்து -1 தான் இருக்கு. -1. இப்போ 2s - 1. இப்போ இங்க மைனஸ் அண்ட் மைனஸ் என்ன ஆகும்? -, +1 தான் இங்க வந்துரும். சோ மைனஸ் சைன் வரும்போது கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி போடுங்க. அப்படியே ரேண்டமா போட்டீங்கன்னா தப்பா வர சான்சஸ் இருக்கு. ஒன் மோர் உங்களுக்கு ட்ரிக் சொல்லி தரேன். இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபேக்டரும் வந்து சேமா இருக்கணும். அது இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நீங்க பண்ற சம் கரெக்ட். இல்லனா தப்பு. இங்க வந்து 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா? we can write it 1 times. அப்போ 2s - 1 into இங்கே 2s - 1 இருக்கு. அப்போ 2s - 1. இப்போ திருப்பி உங்களுக்கு டவுட் இருக்கும். நீங்க 2 டைம்ஸ் தான் சொல்றீங்க. இங்க 3 தடவை வந்திருக்கே. 2s - 1 3 தடவை வந்திருக்கே அப்படினா வரலாம். ஆனா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். 1 மோர் டைம் வந்தா தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா 2s - 1 = 0. s equal to இந்த 1 நான் இங்க மூவ் பண்ணா +1 ஆ மாறிடும். இந்த 2 நான் இங்க மூவ் பண்ணும்போது டிவிஷன்ல வந்துரும் by 2. this equal to alpha. இது அப்படியே எழுதிக்கலாம். 2s - 1 = 0. s equal to 1 நான் இங்க மூவ் பண்றேன் +1 ஆ மாறிடும். 2 நான் இங்க மூவ் பண்ணும்போது டிவிஷன்ல வந்துரும் by 2. this is beta. இப்போ நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வெரிஃபை பண்ண போறோம். நம்ம பேசிக் எக்ஸ்பிரஷன் குவாட்ராட்டிக் பாலினாமியலோட எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். ax² + bx + c. இங்க ax² இருக்கு 4. 4s² - 4s + 1. இங்க x² இருக்கு s² இருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. வேரியபிள்ஸ் வந்து மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்க்கணும். a வேல்யூ இங்க 4 இருக்கு. b வேல்யூ இங்க -4 இருக்கு. c வேல்யூ 1 இருக்கு. அது மட்டும் பாருங்க. வேரியபிள்ஸ் மாறினா தப்பு கிடையாது. இப்போ sum of zeros நம்ம பண்றோம். sum of zeros. next product of zeros. இப்போ sum நம்ம என்ன பண்றோம்? alpha plus beta என்ன ஃபார்முலா? -b/a. இங்க alpha வேல்யூ என்ன இருக்கு? 1/2 இருக்கு. 1/2 beta வந்து 1/2. b வேல்யூ என்ன இருக்கீங்க? -4. அப்போ minus into -4 a வேல்யூ என்ன இருக்கு? 4 இருக்கீங்க. அப்போ நான் இங்க 4 போட்டுக்கிறேன். இது நம்ம சால்வ் பண்ணும்போது 1 + 1 2 2/2. இந்த பக்கம் சால்வ் பண்ணும்போது மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ் தான் ஆயிடும். 4/4. இப்போ கேன்சல் பண்றோம். 1 வந்துரும். இது கேன்சல் பண்ணா 1 வரும். அப்போ 1 = 1 நமக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. ரெண்டு பக்கம் சேம் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ ப்ராடக்ட் பண்ண போறோம். ஆல்பா into பீட்டா = c/a. ஆல்பா வேல்யூ என்னது? 1/2 into 1/2. c வேல்யூ என்னது? இங்க 1. 1/a வேல்யூ வந்து 4. இப்போ 1 into 1 1. 2 2s are 4.
1/4. ரெண்டு பக்கம் சேம் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஹென்ஸ் வெரிஃபைட் நம்ம எழுதிக்கணும். இங்கே வெரிஃபைட் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். தேர்ட் சம் 6x² - 3 - 7x. நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் மாத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஷஃபிள் பண்ணிக்கிறோம். 6x² - 7 - 3. கன்ஃபியூஸ் பண்ணதுக்காக இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்க யோசிச்சு பண்ணுங்க. ஜஸ்ட் ஆர்டர் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது லாஸ்ட் டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்போ 6x² into -3. 6 3s are 18 minus 18x² வரும். இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு -7x வரும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். இப்போ என்ன பண்ணலாம்னா 18 னா 2 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஸ்ப்ளிட் பண்ண கஷ்டமா இருந்தா நம்ம ஃபேக்டர் பண்ணிக்கலாம். 18 ஃபேக்டர் பண்ணும்போது 2 9s are 18, 3 3s are 9, 3 1s are 3. இங்க பார்த்தா 3 நம்பர்ஸ் இருக்கு. இத நம்ம எப்படி ரெண்டு நம்பரா மாத்தலாம் அப்படினா, இது 2 ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? இது வந்து 3 into 3 9. அப்போ 9 into 2 பண்ணிக்கலாம். சோ பண்ண நமக்கு என்ன வரும்? 18 வரும். 9 minus 2 பண்ணா நமக்கு 7 ஆன்சர் வரும். அப்போ நம்ம பிகர் நம்பருக்கு மைனஸ் சைன் கொடுத்துக்கலாம். -9 into 2. 6x² minus 9x plus 2. ஸோ இது என்ன பண்ணலாம், நம்ம இங்கே 2 and 3 வந்து நம்ம காமன் டேர்ம் எடுக்க முடியாது. அப்போ நம்ம ஷஃபிள் பண்ணிக்கலாம். காமன் டேர்ம் எடுக்கிற மாதிரி நம்ம நம்பர்ஸ் எழுதணும். இப்போ வந்து இங்கே நான் வந்து +2x போட்டுக்கிறேன். இங்கே -9x போட்டுக்கிறேன். -3. அப்போதான் நமக்கு வந்து காமன் டேர்ம் எடுக்க முடியும். இப்போ இதுக்கு காமனா என்ன இருக்கு? 2x இருக்கு. 2x into 2 3s are 6. அப்போ 3x plus 1. இது காமன் நமக்கு என்ன இருக்கு? 3 இருக்கு. +3 இருக்கு. 3. இப்போ x இங்க வந்து +1. இங்க நான் வந்து -3 எடுக்கணும். அப்பதான் எனக்கு என்ன ஆகும்? - into +-3 இங்க வரும். ஆனா இது ரெண்டும் சேமா இருக்கு. இங்க வந்து நமக்கு இங்க வந்து 3 வரும். 3x + 1. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் சேமா இருக்கு. அப்போ 3x + 1 அப்புறம் 2x - 3. இப்போ இத எப்படி எழுதலாம்? 3x plus 1 equal to 0. அப்போ x equal to, இந்த 1 இங்க மூவ் பண்ணா -1. -1/3 which is alpha. இது எப்படி எழுதலாம்? 2x - 3 equal to 0. அப்போ x equal to 3 இங்க மூவ் பண்ணா +3 வந்துரும். இந்த 2 மூவ் பண்ண போது டிவிஷன் வந்துரும். This one is beta. ax² plus bx plus c. இங்க ax என்ன இருக்கு? a வேல்யூ வந்து 6x² minus 7x minus 3. இப்போ நம்ம sum of zeros பண்றோம். Sum of zeros and product of zeros. இப்போ sum என்ன வரும்? alpha plus beta equal to minus b/a. alpha வேல்யூ என்னது? -1/3. -1/3 plus beta வந்து 3/2 equal to b வேல்யூ என்ன இருக்கு? -7. அப்போ minus into -7, a வந்து 6 இருக்கு by 6. இதை நம்ம சால்வ் பண்றோம். இப்போ 3 and 2 க்கு வந்து நம்ம LCM எடுக்கிறோம். ஏன்னா this is unlike fraction. அப்போ LCM வந்து 6 வரும். 6 அப்புறம் இங்க வந்து into 2 வரும். இங்க into 3 வரும். அப்ப மேலே 2 வரும் இல்லையா? -2 plus 9 equal to இங்க minus plus அப்போ 7/6. இது சால்வ் பண்ணும்போது 7/6 equal to 7/6. சோ ரெண்டுமே சேம் நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ப்ராடக்ட் பார்க்கலாம். alpha into beta equal to c/a. alpha என்ன வேல்யூ? -1/3 into beta வந்து 3/2 equal to c வேல்யூ என்னது நமக்கு? -3. -3, a வந்து 6/6. இதை சால்வ் பண்ணும்போது 1 into 3 -3/6 equal to -3/6. ரெண்டுமே சேம் நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம வெரிஃபைட் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். Fourth sum 4u² plus 8u. இங்க வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்ல, நம்ம 0 எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். 0 into any number 0 தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இது காமன் டேர்ம் என்ன இருக்கு? 4u காமனா இருக்கு. அப்போ 4u into u plus 4 2s are 8.
இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் 4u வந்து ஒரு zeros அதாவது ஒரு x வேல்யூ எடுத்துக்கலாம் u plus 2 வந்து ஒரு x வேல்யூ எடுத்துக்கலாம் இப்போ 4u equal to 0 அப்போ u equal to 0 into இந்த 4 இங்க மூவ் ஆனா என்ன ஆகும் 1 by 4 ஆகும் அப்போ 0 into 1 by 4 என்ன வேல்யூ 0 தான் அப்போ this is alpha இப்போ இங்க u plus 2 equal to 0 நம்ம எழுதுறோம் இப்போ u equal to இந்த 2 இங்க மூவ் பண்ணா minus 2 வந்துரும் this is beta sorry ஆமா this is beta இப்போ நம்ம வெரிஃபை பண்றோம் basic expression எழுதிக்கலாம் ax square plus bx plus c இப்போ ax square கொடுத்திருக்காங்க 4u square plus 8u plus c வந்து 0 இப்போ நம்ம சம் பண்றோம் சம்க்கு என்ன ஈக்குவேஷன் alpha plus beta equal to minus b by a இங்க alpha வேல்யூ வந்து 0 0 plus beta வந்து minus 2 equal to இங்க b வேல்யூ வந்து 8 அப்போ minus 8 by a வந்து 4 இப்போ சால்வ் பண்ணும்போது minus 2 equal to 4 2s are 8 minus 2 அப்போ ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்றோம் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா alpha into beta equal to c by a alpha என்னது 0 0 into beta வந்து minus 2 equal to c வேல்யூ என்னது 0 0 a வந்து 4 இப்போ 0 into 0 any number நமக்கு 0 தான் வரும் equal to 0 by 4 னால ஆன்சர் 0 தான் வரும் so ரெண்டுமே ஈக்குவல் அப்போ we verify the coefficient and the zeros next t square minus 15 இங்க பாத்தீங்கன்னா t square இருக்கு t வேல்யூ இல்ல நம்ம பேசிக் எக்ஸ்பிரஷன் என்னது ax square plus bx plus c இங்க வந்து t square இருக்கு அதே மாதிரி minus 15 so c வேல்யூ இருக்கு b வேல்யூ இல்ல அப்ப நம்ம 0 எடுத்துக்கணும் you can write this term as t square minus root 15 square இப்போ பாத்தீங்கன்னா a square minus b square வந்துருச்சா a square minus b square equal to a plus b into a minus b இந்த ஃபார்முலா கேட்டவ நம்ம இத மாத்த போறோம் so this is a and this is b அப்போ எப்படி வரும் t plus root 15 into t minus root 15 இப்போ பார்த்தா root 15 into root 15 என்ன ஆகும் 15 வந்துரும் நமக்கு இந்த பேசிக் நம்பர் வந்துரும் இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம் t plus root 15 equal to 0 அப்ப t equal to minus root 15 மாறிடும் இது வந்து நமக்கு alpha this value is alpha இப்போ t minus root 15 equal to 0 அப்போ t equal to root 15 இப்போ இந்த வேல்யூ நமக்கு beta இப்போ நம்ம sum பண்ணலாம் so sum க்கு என்ன ஃபார்முலா minus b by a alpha plus beta so alpha plus beta equal to minus b by a alpha வந்து minus root 15 beta வந்து plus root 15 equal to b வேல்யூ என்னது இங்க 0 0 a வேல்யூ வந்து இங்க 1 இல்லனா 1 by 1 இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து minus 15 plus 15 கேன்சல் ஆயிட்டு நமக்கு 0 வந்துரும் and 0 by 1 நமக்கு 0 தான் ஆன்சர் சோ ரெண்டு சைடும் சேம் நம்பர் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்றோம் ப்ராடக்ட் வந்து alpha into beta equal to c by a alpha வந்து minus root 15 beta வந்து root 15 equal to c வேல்யூ என்னது minus 15 a வந்து 1 root 15 into root 15 என்ன ஆகும் 15 minus 15 equal to minus 15 ரெண்டுமே சேம் வேல்யூ hence verified next sixth sum 3x square minus x minus 4 இப்போ நம்ம again வந்து split in the middle term பண்றோம் அப்போ first term and last term வந்து we have to multiply அப்போ 3x square into minus 4 3 4s are 12 minus 12x square இதை நம்ம split பண்றோம் split பண்ண நமக்கு வந்து middle term இங்கே வரணும் minus 1 வரணும்
அப்போ நம்ம 4 3s are 12 எடுத்துக்கலாம். minus 4 into 3. ஓகே, ஸோ minus 4 plus 3 பண்ண நமக்கு minus 1 மிடில் டேர்ம் வந்துடும். இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 3x square minus இங்க வந்து பிளஸ் போட்டுக்கலாம். இந்த 3 வந்து ஃபர்ஸ்ட் இங்க போட்டுக்கலாம். பிளஸ் 3x minus 4x minus 4. இப்போ இதற்கு காமன் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். காமன் டேர்ம் வந்து 3x இருக்கு. 3x into x plus 1. இது காமன் நமக்கு 4 இருக்கு. அப்போ minus 4x plus 1. So minus into plus minus 4 நமக்கு வந்துரும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சேம் நம்பரா இருக்கு. அப்போ ஒன் டைம் நம்ம எழுதிக்கலாம். x plus 1 into 3x minus 4. இப்போ x plus 1 equal to 0, x equal to minus 1. இது நமக்கு ஆல்பாவோட வேல்யூ. இப்போ 3x minus 4 equal to 0, x equal to 4. இந்த 3 நமக்கு இங்க மூவ் பண்ணா டிவிஷன் வந்துரும் 4/3. This becomes beta value. இப்போ நம்ம பேசிக் எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். ax square plus bx plus c. இங்க வேல்யூ போட்டுக்கலாம். 3x square minus ஒன்னு இல்லனா 1x எடுத்துக்கலாம் minus 4. இப்போ நம்ம சம் பண்றோம். சம்க்கு என்ன ஃபார்முலா? ஆல்பா plus beta equal to minus b by a. இங்க வந்து பீட்டா வேல்யூ வந்து 3. நான் 4 போட்டு மாத்தி இந்த 3 தான் இருக்கு இல்லையா? அப்போ 3 4/3. இப்போ ஆல்பா வேல்யூ என்னது? -1 plus பீட்டா வேல்யூ வந்து 4/3 equal to b வேல்யூ வந்து -1. இப்போ -1 by a வேல்யூ வந்து 3. இப்போ அந்த LCM வந்து 3. அப்போ இங்க என்ன வரும்? by 1. அப்போ into 3. So -3 plus 1 time 4 equal to -1/3. இப்போ சால்வ் பண்ண போது 4 minus 3 என்ன வரும்? நமக்கு 1 வரும். ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம்? இங்க ஒரு 1 மைனஸ் போட்டுருங்க. மைனஸ் b தானே இருக்கு. நம்ம -1 மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இங்க வந்து மைனஸ் சைன் நம்ம போடணும். ஓகே, ஸோ இங்க நம்ம -1 போடணும். இப்போ சால்வ் பண்ண போது -3 plus 4 என்ன வரும்? 1. 1/3 equal to இங்க மைனஸ் into மைனஸ் பிளஸ், அப்போ 1/3. ஸோ ரெண்டு பக்கம் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். சேம் ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் பண்றோம். ஆல்பா into பீட்டா equal to c by a. ஆல்பா என்ன வேல்யூ? -1. -1 into பீட்டா வந்து 4/3 equal to c வேல்யூ வந்து -4. -4/a வந்து 3. இப்போ சால்வ் பண்றோம். 1 into 4 4. -4/3 equal to -4/3. ஸோ ரெண்டு பக்கம் நமக்கு சேம் ஆன்சர் வந்துருச்சு. ஹென்ஸ் வெரிஃபைட். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சம் முடிச்சிட்டோம். செகண்ட் சம், find a quadratic polynomial each with the given numbers as a sum and product of zeros respectively. இப்போ அவங்க வந்து சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது சம் அண்ட் ப்ராடக்ட் எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து சம்னு எடுத்துக்கணும், செகண்ட் நம்பர் வந்து ப்ராடக்ட் எடுத்துக்கணும். இப்போ சம்னா என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா which is equal to 1/4. ப்ராடக்ட் என்னது? இங்க ஆல்பா into பீட்டா which is -1. நான் ஃபர்ஸ்ட் சம் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு ரிக்வயர்டு பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு நம்ம ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். இப்போ x square minus alpha plus beta into x plus alpha into beta equal to 0. இது ஒரு எக்ஸ்பிரஷன். நம்ம வந்து quadratic polynomial கண்டுபிடிக்கிறதுக்கு we can use this expression. இப்போ நமக்கு x square வந்து அப்படியே எழுதிக்கலாம். minus alpha plus beta என்ன வேல்யூ? 1/4. இப்போ 1/4x plus alpha into beta வந்து -1. -1 equal to 0. இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா x square minus 1/4x, இது வந்து minus into plus -1 equal to 0. இப்போ நம்ம இதுக்கு LCM கண்டுபிடிக்கிறோம். ஸோ LCM நமக்கு 3 டேர்முக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ 4 காமனா எடுத்துக்கலாம். இங்க வந்து by 1 and இங்கேயும் by 1 அர்த்தம். அப்போ into 4 into 4 இங்கே வரும். அப்போ மேலே என்ன ஆகும்? 4x square minus 1x
minus 4 equal to 0. இப்போ இந்த 4 நம்ம இங்க மூவ் பண்ண என்ன ஆகும்? 0 into 4 0. 4x square minus x plus 4 equal to 0 into 4. இப்போ 0 into 4 என்ன ஆகும்? 0 தான். அப்போ 4x square minus x minus 4. இதுதான் வந்து இதோட quadratic polynomial நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிளா இருக்கு இல்லையா? செகண்ட் சம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? sum root 2 product வந்து 1 by 3. இது வந்து alpha plus beta, இது alpha into beta. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். x square minus alpha plus beta into x plus alpha into beta equal to 0. இப்போ x square நம்ம எப்படி எழுதிக்கலாம்? minus alpha plus beta வந்து root 2x plus alpha into beta 1 by 3. 1 by 3 equal to 0. இப்போ ஆக நம்ம என்ன பண்றோம்? இதுக்கெல்லாம் LCM எடுக்கிறோம். LCM எடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 வந்து LCM வரும். அப்போ இது by 1, இங்க by 1, அப்போ into 3, இங்க into 3, 3x square minus 3 root 2x plus 3 equal to 0. இப்போ இந்த 3 இங்க மூவ் ஆனா என்ன ஆகும்? 0 தான் வரும். அப்போ நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு? 3x square minus 3 root 2x plus 1. So third sum 0 and root 5. இப்போ sum என்ன கொடுத்திருக்காங்க? alpha plus beta equal to 0, alpha into beta equal to root 5. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். x square minus alpha plus beta into x plus alpha into beta equal to 0. x square minus alpha plus beta 0 minus 0x plus root 5. root 5 equal to 0. இது பண்ணும்போது நமக்கு x square 0 into x என்ன வரும்? 0. அது நமக்கு போட தேவையில்லை. plus root 5. அவ்வளவுதான். This is the required quadratic polynomial. Fourth sum நம்ம இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். sum of zeros வந்து 1, product of zeros வந்து 1. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். x square minus alpha plus beta into x plus alpha into beta equal to 0. இப்போ x square alpha plus beta என்னது? 1. அப்போ minus 1x plus 1 equal to 0. அவ்வளவுதான். We got the expression. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்பிரஷன் வந்து இப்படி எழுதிக்கலாம். x square minus x plus 1. அவ்வளவுதான். This is the required polynomial expression. For sum minus 1 by 4 and 1 by 4. Alpha plus beta equal to minus 1 by 4. Alpha into beta equal to 1 by 4. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். x square minus alpha plus beta into x plus alpha into beta equal to 0. x square minus into minus 1 by 4x plus 1 by 4 equal to 0. இப்போ x square minus into minus plus 1 by 4x plus 1 by 4 equal to 0. இப்போ நம்ம இதுக்கு LCM எடுக்கணும். அப்போ என்ன ஆகும்? 4 is the LCM. அப்போ 4x square plus 1x plus 1 equal to 0. இப்போ இந்த 4 நம்ம இங்க மூவ் பண்ணா என்ன ஆகும்? 0 தான் வரும். அப்போ நமக்கு 4x square plus x plus 1 is the required polynomial expression. Sixth sum 4 and 1. So இங்க வந்து sum நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 4, product வந்து 1. இப்போ x square minus alpha plus beta into x plus alpha into beta equal to 0. இப்போ நம்ம வேல்யூ எழுதிக்கலாம். x square minus alpha plus beta வந்து 4 minus 4x plus alpha into beta வந்து 1 equal to 0. இப்போ 0 நம்ம எடுத்துடலாம். அப்போ x square minus 4x plus 1 is the required polynomial expression.